தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என ஐகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழுவினருக்கு ஐகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐகோர்ட் கிளை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். ஐகோர்ட் கிளை என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது? விவரங்கள். மோனிஷா, அதாவது வைகை நதி தேனி மாவட்டத்தில் உள்ள வர்த்தநாட்டிலிருந்து தொடங்கி ராமநாதபுரத்தில் கலக்கிறது. 5 மாவட்டங்களை கடந்து செல்கிறது. 295 கிலோமீட்டர் பயணிக்கிறது. இந்த வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறது, நீர் மாசுபடுகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பல்வேறு கழிவுநீர் கலப்பை தடுக்க உத்தரவிட்டு பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருந்தனர். இந்த சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி நாகராஜன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள், அதாவது இதுவரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இனிமேல் வைகை ஆறு கடந்து செல்லும் 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அலுவலர்கள் வாரம் தோறும் அவங்க மாவட்டத்தில் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் அதனுடைய அறிக்கையை 40 நாட்களுக்கு ஒரு முறை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்ய வேண்டும். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, அதாவது ஒவ்வொரு வாரமும் ஆய்வின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. என்ன கழிவுநீர் கலப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். இதுபோன்று என்ன நடவடிக்கை, கழிவுநீர் கலப்பதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்பது குறித்து 40 நாட்களுக்கு ஒரு முறை மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.